ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பாப்பா ஸ்கூலில் ப்ரோக்ராம் கலை திருவிழா நடக்கிறதுனால இன்றைக்கி பரதநாட்டியம் ஆடுறா பாப்பா. ஐகிரி நந்தினி சாங்குக்கு ஆடுறா. அது வெளியே ஸ்கூலில் கூட்டிகிட்டு போயிட்டு ஆட போகிறாங்க. கூட பேரிங் ஒரு 5 பேர். காலையிலே ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டு நேற்று போய் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. எல்லாம் ஜடை எல்லாம் பரதநாட்டிய செட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. மேக்கப் ஐட்டம்ஸும் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், எல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்குறீங்க. அது எல்லாமே பரதநாட்டிய செட்டுக்காக ஒன்று ஒன்றா பார்த்து பாப்பாக்காக வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பாப்பா ஆடுறா. பரதநாட்டிய கிளாசிக்கல் எதுவும் கற்றுக்கல. ஓனாக அப்படியே ஸ்கூலில் இவங்களா ஒரு 5 பேர் இவங்களா கற்றுக்கிட்டு ஃபோனை பார்த்து கற்றுக்கிட்டு ஸ்கூலில் போயிட்டு ஆட போகிறாங்க. என்ன ஒன்றுன்னா கொஞ்சம் ரேட்டு தான் கொஞ்சம் எல்லாமே எக்ஸஸாக அதிகமாக இருந்துச்சு காசு. ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணும்போது காரில் அவங்க சித்தி அல்ட்ரா வச்சுட்ருக்காங்க. பாருங்கள், நம்ம வீட்டிலே ஒன்றா மேக்கப் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பண்ணேன். என் தம்பி தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். கடைசியாக நான் மேக்கப் பண்ணி ஃபோட்டோ எடுத்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி மேக்கப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நல்லா பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தராக நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். இன்னொருத்தவங்க பேரிங் எங்கேயும் போயிட்டாங்க. இவங்க 4 பேர் மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்தேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாம் அவங்களாம் குட்டீஸுங்களாம் நல்லா அவங்களும் அவங்க வீட்டிலே தான் மேக்கப் பண்ணாங்க. அவங்களையும் பார்த்து அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் மேடம் எங்கள் வீட்டு மேடம் அவங்களே செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்கூலில் வெளியே ஸ்கூலில் டான்ஸ் ஆடினாங்க. பாருங்கள், அங்கே தெரியும் நான் பாட்டு போடலை. இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே காட்டுற பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா அழகாக சூப்பராக போட்டுருந்தாங்க. அவங்க தெரிஞ்சது அவங்களால ஆடினாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியில் அனுப்பணும்னு ஆசையாக இருக்கும். ஏதாவது ஒரு கிளாஸுக்கு பசங்களை அனுப்பணும், அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்கிற கஷ்டத்தினால எங்கேயுமே அனுப்ப முடியாது. குழந்தைங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களா கற்றுக்கிட்டு அவங்களா ஓனாக கற்றுக்கிட்டு டான்ஸ் ஆடினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, ஓகே, நல்லா ஆடுறா, இதுக்கப்புறம் பரதநாட்டிய கிளாஸுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பாப்பாவும் போகிறேன்னு சொல்லியிருக்கா. அவள் போனான்னா நல்லா கற்றுப்பா. நீங்கள் அவளை ப்ளஸ் பண்ணுங்கள். அவள் நல்லா ஃப்யூச்சரில் நல்லா வரணும்னு சொல்லிட்டு அவளை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ பாருங்கள், நான் பாட்டு போடலை. இங்கே எல்லாமே வேறு ஸ்கூலில் போய் ஆடினாங்க. இவங்க எல்லாமே முன்னாடி ஜட்ஜஸ் உக்காண்ட்டுருந்தாங்களாம். சைடில் டீச்சர்ஸு, ஆப்போசிட்டில் இவங்க உட்காந்துருக்காங்க ஜட்ஜஸ்ஸு. டான்ஸ் ஆடுறது நான் அங்கங்கே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அவங்கள ஓனாக கற்றுக்கிட்டு அவங்களா போய் ஆடுறது ரொம்ப பெரிய விஷயம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தப்பு பண்ணாலும் சரி, இவ்வளோ தைரியமாக போய் வேறு ஸ்கூலில் போய் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நானாக வெளியே போய் கூட இருந்திருக்க மாட்டேன் நான் படிக்கிறப்போ. பரவாயில்ல, நம்ம பாப்பா பரவாயில்லம்மா, நான் போகிறேன், கற்றுக்கிறேன், ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஆடியிருக்காங்க. ஒரு 2-3 விஷயத்தில் ஒவ்வொரு பசங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க மேனேஜ் பண்ணி ஆடிட்டாங்க. ஒரு முறை தப்பு பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம், நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக டான்ஸ் ஆடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் பாட்டும் செலக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் டைம் பாட்டும் செலக்ட் பண்ணியிருக்கு. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இப்போ நெக்ஸ்ட்டு 24th ஆட போகிறாங்க. அது பாட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலை. நீங்கள் தான் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள், பாப்பா பசங்க எல்லாம் குட்டீஸுங்க எல்லாம் நல்லா ஆடுறாங்களா பாருங்கள். இல்லைனா தப்பு எதுனா இருந்துச்சுன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ கொஞ்சம் பாருங்கள், ஷார்ட்ஸை பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழந்தைங்க நல்லா ஆடினாங்களான்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதெல்லாம் தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் தப்பு இருந்தால் கூட, தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று இருந்தால் அதில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ஆனால் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களா ஃபோனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களா ஸ்டெப் போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைமும் யார்கிட்டையும் வந்து கற்றுக்கல. அவங்களும் ஃபோன் பார்த்து தான் வந்து ஆட போகிறாங்க. ஃபோன் பார்த்து ஆடி தான் அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயே போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு சோர்ஸ் எதுவும் இல்லை. இவங்களா வந்து ஓனாக தான் கற்றுக்கிட்டு அவங்களா தான் போகிறாங்க. பாருங்கள் எப்படி ஆடுறாங்க பாருங்கள் குழந்தைங்க. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம பொண்ணாடா இது, நம்ம குழந்தைங்களாடா இது இப்படி ஆடுறாங்களே. அவங்க டேலண்ட் ஒன்று வெளியே இப்போ தான் வருது, இப்போ தான் தெரியுது நம்மளுக்கு. நல்லா ஆடுறாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கூட்டிகிட்டு ஒரு 1:30க்கெலாம் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டோடனே நான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டுக்கு. கூட்டிகிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தோடனே நான் வந்து வீட்டுக்கு ஆலங்கரிச்சி சுற்றி போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நகைலாம் கழட்டி வச்சுட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து லஞ்செல்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாக இருந்தாள். ஏன்னா ஃபஸ்ட் டைமில் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண தான் அவ்வளோ வந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆவாள். அதனால் வந்து இந்த ஒரு டைம் வந்து மைனஸ் எல்லாமே வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஆடும்போது ப்ளஸ் ஆகிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்கள் பாப்பா உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், பிங்க் கலரு நல்லா ஆடுறாலாம் பாருங்கள். அவள் எதனா தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். மற்ற பசங்க எதனா தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க போகிறப்ப அவங்க வந்து பார்த்து ஆடுறதுக்காக இதெல்லாம் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க. டீச்சர்ஸ், கிளாசிக்கல் டீச்சர்ஸ் யாருன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா ஆடினாங்களான்னு சொல்லுங்கள். அதில் தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ. நல்லா இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாமே போடுறேன். நீங்கள் பாருங்கள். இல்லை எதனா தப்பு இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.